ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்தவித சமரசமும் இன்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் தனது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் அவரை என்றும் நினைவு கூறும் என விசிக நிர்வாகி ஆளூர் ஷானவாஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொள்கைக்காக கடைசி வரை என்று உறுதியுடன் போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் நிகழ்ச்சி ஒன்றில் ஆளூர் ஷானவாஸ் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அவரை நினைவு கூறுவதற்கு அவருடைய நேர்மறையான அம்சங்களை எடுத்து பேசுவார்கள். ஆனால் இல்லாத ஒன்றை காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட அவதூறுகளை எடுத்து வைத்து அவரை மோசமாக நினைவு கூறுகிற, மோசமாக சித்தரிக்கிற ஒரு காட்சியை அவருடைய பிறந்த நாளிலையும் பார்க்க முடியும், நினைவு நாளிலையும் பார்க்க முடியும். எந்த தலைவருக்கும் இந்த துயரம் கிடையாது. அப்படி வாழும் போதும் குறிவைக்கப்பட்டவர், வாழ்ந்து மறைந்த பிறகும் குறிவைக்கப்படுகிறவர் இந்தியாலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஏன்? அவர் அந்த உள்வாங்கிய கொள்கையில சமரசம் செய்திருந்தால் அவரையும் கொண்டாடி இருப்பார்கள். மற்ற தலைவர்களை எல்லாம் கொண்டாடுகிறவர்கள் இவரை ஏன் தூற்றுகிறார்கள்? இவர்தான் இன பகைவர்களுக்கு கடைசி வரை அச்சுறுத்தலாக இருந்தார். இவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அவர்களை உலுக்கு உலுக்கு என்று உலுக்கிக் கொண்டிருக்கிறது. வள்ளுவருக்கு வானுயர சிலை வடித்தார் என்று அதெல்லாம் அவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? செம்மொழிக்கு, அந்த செம்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர், அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? காலங்காலமா அவன் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதம் தான் செம்மொழி அப்படின்னு அவன் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கும் போது சமஸ்கிருதத்திற்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்னால் தமிழுக்கு பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி அவனால ஏத்துக்க முடியும்? அவரை எப்படி ஏத்துப்பான்? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, அதிலும் குறிப்பாக முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு என்று நம்மோடு அணியில் இருப்பவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்ட ஒரு சூழலில் அந்த கொள்கைக்கு எதிராக கடைசி வரை நின்று போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி அவனால் அக்செப்ட் பண்ண முடியும்? எல்லா கட்சியும் ஏத்துக்குது. இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடை கொண்டு வருது, காங்கிரஸ் அதை ஆதரிக்குது, கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் சண்டையிடக்கூடிய இயக்கமாக இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அதுல ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்றது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களிலுமே பல்வேறு வகையான இடஒதுக்கீடு பல்வேறு காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்படி கொண்டு வரப்பட்ட எல்லா இடஒதுக்கீடுகளும் நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலை சந்தித்திருக்கிறது அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூர்மையா கவனிங்க, தமிழ்நாட்டில் கூட எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்திற்கு இருக்கா? இப்போ இல்ல. யார் ரத்து பண்ணா? நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்த போது 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். இருக்கா? இல்ல. யார் ரத்து பண்ணா? நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. எத்தனையோ இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படவில்லை. அருந்ததியர்களுக்கு அவர் கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு நீதிமன்றம் சரி என்று சொல்லி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுத்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நீதிமன்றம் சரி என்று சொல்லி இருக்கிறது. அவர்தான் இந்த இடஒதுக்கீடு ஒவ்வொன்றையும் அதிகப்படுத்தி மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவை உருவாக்கி இந்த சமூக நீதிக்குள் மிகப்பெரிய பரிணாமத்தை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப இனப்பகைவர்களால் அவரை ஏன் ஏத்துக்க முடியலன்னா ஏத்துக்க முடியாது. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து செய்த சாதனைகள் அப்படி. ஏதோ ஆட்சி வந்துருச்சு, நம்ம செய்யறதெல்லாம் செய்வோம் என்று அவர் செய்யவில்லை. பார்த்து பார்த்து செய்தார், பார்த்து பார்த்து செய்தார். மொழிக்கு, பண்பாட்டுக்கு, இனத்துக்கு, மாநிலத்திற்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். வரலாற்றுல முழுவதும் அது பதிவாகி இருக்கிறது. அதை இந்த இளைஞர்கள்ட்ட நம்ம பேச வேண்டியிருக்குது. இந்த இளைஞர்களுக்கு அதை நம்ம சொல்லணும்.